10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. So in this class, we learn about DNA fingerprinting. DNA fingerprinting. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ மாலிகூல்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் ஃபார் பிளேசிங் அன் இண்டிவிஜுவல் அட் த சீன் ஆஃப் எ க்ரைம் ஹேஸ் பின் எ ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ ஒரு க்ரைம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த க்ரைமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி ஸோ வி ஐடென்டிஃபை த இண்டிவிஜுவல். ஸோ ஹூ இஸ் த சஸ்பெக்டட் ஒன். ஸோ அப்படிங்கிறவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம்? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஸோ த ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட்ஸ் ஃபார் பிளேசிங் அன் இண்டிவிஜுவல் அட் த சீன் ஆஃப் க்ரைம். ஸோ அந்த க்ரைமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம்? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். So the DNA fingerprinting is with the advent of recombinant DNA technology. Recombinant DNA technology, a more powerful tool is now available. So nowadays, so initially கொடுத்தது DNA fingerprinting. So இப்போ இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. என்னென்னா advent of recombinant DNA technology. Recombinant DNA technology is a powerful tool in DNA fingerprinting. So அது another one is. So the DNA fingerprinting method was first invented by Professor Sir Alex Jeffrey in 1984. So DNA fingerprinting method. So யார் first invent பண்ணாங்க? Professor Sir Alex Jeffrey in 1984. The DNA fingerprinting is also known as, this method is also called as DNA typing or DNA profiling. DNA typing or DNA profiling. So DNA typing, what is the arrangement, sequence of arrangement of bases in DNA structure. So the DNA la nitrogenous base oda arrangement, the sequence of base arrangement is known as typing. DNA typing eppadi arrange aayirukku or DNA profiling. So DNA profiling nalla enadhu? So profile na enadhu? adoda own data sa kudukkradane profile abingiradhu. But DNA oda data abingiradhu enadhu? Arrangement of base pair. So arrangement of base pair in a DNA strand is a DNA profiling. So on the base pairs oda arrangement known பண்றது. So the DNA fingerprinting is also called as DNA typing or DNA profiling. DNA typing or DNA profiling அப்படினு கொடுக்கலாம். So the DNA fingerprint is unique for every person and can be extracted from trace of samples from blood, saliva, hair, etc. So இந்த DNA fingerprint அப்படிங்கிறது என்னது? is an unique for every person. So ஒவ்வொரு பர்சன் என்னவா இருக்கும்? இண்டிவிஜுவல்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த டிஎன்ஏயோட ஃபிங்கர் பிரிண்டிங் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இஸ் யூனிக் ஃபார் எவ்ரி பர்சன் அண்ட் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம். ஸோ வேர் இட் இஸ் அப்டைன், இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை எதுலேருந்து அப்டைன் பண்ணலாம்? இட் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் traces of samples from blood, saliva, hair, etc. So நம்ம பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கூடிய எனி பார்ட். ஸோ இது ட்ரேசஸ் அப்படின்னு என்னது? வெரி லிட்டில் பிட். ஸோ த ட்ரேஸ் ஆஃப் சாம்பிள்ஸ் ஃப்ரம் பிளட், சலைவா, ஹேர், எக்ஸெட்ரா. அப்போ கொஞ்சமாக கிடைக்கக்கூடிய எந்த சாம்பிள்ஸாக இருந்தாலும் சரி விச் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் அ பாடி. ஸோ இப்போ நம்ம உடம்புலேருந்து கிடைக்கக்கூடிய எந்த பார்ட்டாக இருந்தாலும் சரி வெரி ஸ்மால் பார்ட்டிகிள்ஸாக இருந்தால் போதும். தட் கேன் பி யூஸ்டு டு ஐடென்டிஃபை த ஃபிங்கர் பிரிண்ட். DNA fingerprint. So it's not a fingerprint, DNA fingerprint. So DNA would printing. அது எப்படி present ஆயிருக்கு? So by using this method, we can detect the individual specific variation in human DNA. அப்போ ஹியூமன் டிஎன்ஏல ஸோ இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக் வேரியேஷன், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேரியேஷன் இருக்குது. ஸோ வெரி மினிமம். ஸோ 99.9% the arrangement of sequence of arrangement of base pairs are same. But it differed only by 0.1%. அப்போ 0.1%ல மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ இட் இஸ் வெரி சென்சிட்டிவ் மெத்தட். த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் வெரி சென்சிட்டிவ் மெத்தட். ஸோ அண்ட் மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட். வெரி ரொம்ப சென்சிட்டிவாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பிகாஸ் 99.9% ஆர் சேம். பட் இட் டிஃபர்ஸ் ஒன்லி பை அ சிங்கிள் பேஸ் பேர்.
நம்ம டிஎன்ஏ ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது சொல்லியிருந்தோம். டிஎன்ஏ ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது? பிட்வீன் த டூ ஸ்ட்ராண்ட்ஸ் there is a hydrogen bond present in between the base pair on the two strands. அந்த டூ ஸ்ட்ராண்ட்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்க பேஸுக்கு இன் பிட்வீனில் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. And there is a base stack interaction between the bases present in the strands. So base stack interaction. So அந்த interactionsனால base stacking interactionனால என்ன ஆகுது? The helical structure will be stabilized அப்படின்னு பார்த்துருந்தோம். So அப்போ அந்த arrangement of bases. So the bases are the bases present in the DNA helix is very important. அப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பேசஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு? அந்த பேஸோட அரேஞ்ச்மெண்ட்டில் ஜஸ்ட் ஒரு 0.1% மட்டும்தான் வேரி ஆகும். So 99.9% of DNA structures are same, but it differs only by 0.1%. So the DNA fingerprinting is most specific and highly sensitive. Highly sensitive. So by using this method, we can detect the individual specific variation in human DNA. அப்போ இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணலாம்? ஸோ இண்டிவிஜுவல்ஸோட டிஎன்ஏ வேரியேஷன், ஸ்பெசிஃபிக் வேரியேஷன் ஏதோ ஒரு பாயிண்டில் மட்டும்தானே வேரி ஆயிருக்கு. ஸோ அந்த இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக் வேரியேஷன் என்ன பண்ணலாம்? we can identify, டிடெக்ட் பண்ண முடியும். And what is the experiment? So in the DNA fingerprinting, so எப்படி இது ப்ரொசீட் பண்ணுறாங்க? So initially the extracted DNA, so the DNA is extracted from blood, saliva, hair, nail. So நம்ம பாடியிலேருந்து கிடைக்கிற ஏதோ ஒரு பார்ட்டில் ஒரு ஸ்மால் பார்ட்டிக்கல் என்ன பண்ணலாம்? we can obtain the DNA. So from the extracted DNA is cut at a specific point. So the DNA எப்படி இருக்கு? It's a strand, ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் தானே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த ஹெலிக்ஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கட் பண்ணுறோம். So it cut at a specific points along the strand with the restriction of enzyme. அப்போ அந்த strand என்னது? இந்த helical structure. So அந்த strandல என்ன ஆகுது? cut at a particular point by the restriction enzyme. By the restriction enzyme such as endonuclease. So அந்த restriction enzymes அப்படிங்கிறது என்னது? Endonuclease. So the endonuclease is used to cleave the DNA strand at a particular point. To cut the DNA strand at a particular point. So the DNA strand is a single helical structure. So the single helical structure bases are arranged in a sequence. Or sequence arranged. So the DNA strand is cut by a restriction enzyme such as endonuclease at a particular point. Or particular point la cut பண்ணது. So the particular point la the DNA is a helical structure, a long chain, long polypeptide chain இல்லையா? Nucleotide chain. So அப்போ அந்த லாங் நியூக்ளியோடைட் செயினில் கட் ஆகும்போது என்னது? we get DNA fragments. A single chain is cutted in, we get several fragments. சின்ன சின்ன பீசஸாக கிடைக்குது. That is a fragment. So DNA fragments is obtained with varying lengths. DNA fragments is obtained with varying lengths which were analyzed by technique called gel electrophoresis. அப்போ இந்த டிஃப்ரெண்ட் லென்ஸில் ஃபார்ம் ஆகிருக்க டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறோம்? by the gel electrophoresis. by gel electrophoresis method. So the DNA fragments with varying lengths are obtained and are analyzed by gel electrophoresis. So gel electrophoresis method analyze பண்றோம். And this method separates the fragments based on their size. So the DNA fragments with varying lengths, different lengths present ஆயிருக்கு. So those DNA with the different lengths are separated with the same size. அப்போ ஒரே சைஸில் இருக்கக்கூடிய DNA fragments அப்போ different sizeல present ஆயிருக்கு, different lengthல present ஆயிருக்கு. அப்போ similar lengthல present ஆயிருக்கூடிய DNA fragments எப்படி separate பண்ணலாம்? by the gel electrophoresis. So the gel electrophoresis is used to separate the DNA fragments with the same size. அப்போ ஒரே சைஸில் இருக்கக்கூடிய DNA fragments என்ன பண்ணுறோம்? செப்பரேட் பண்ணுறோம் by using the gel electrophoresis. So the gel containing the DNA fragments is transferred into the nylon sheet. This process is called as a blotting. அப்போ இந்த gel electrophoresis என்னது? we use the gel for the electrophoresis process. So the gel என்ன இருக்கு? which contains the DNA fragments. That DNA fragments is transferred into nylon sheet. அப்போ அந்த gel இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம்? we copying into the nylon sheet by blotting. So the blotting என்னது? ஒட்டுதல், அதாவது காப்பி பண்ணுறது. blotting என்னது? ஒட்டுதல், காப்பி பண்ணுறது. So to copying the DNA fragments from the gel into nylon sheet. அப்போ அந்த ஜெல்லில் ப்ரெசென்ட் ஆயிருக்க DNA ஃப்ராக்மெண்ட்ஸை எதில் காப்பி பண்ணுறோம்? நைலான் ஷீட்டில் காப்பி பண்ணுறோம். ஸோ the gel containing the DNA fragments is transferred into nylon sheet is called as a blotting. So the fragments will undergo autoradiography. So the fragments is now present in nylon sheet. Then the fragments will undergo autoradiography in which they are exposed to DNA probes.
ஸோ இப்போ இதில் கிடைச்சது நம்ம என்ன பண்ணுறோம், ரேடியோகிராஃபிக்கு அப்ளை பண்ணுறோம், ஆட்டோ ரேடியோகிராஃபி, இன் விச் தே ஆர் எக்ஸ்போஸ்டு டு டிஎன்ஏ ப்ராப்ஸ். அப்போ இதில் கிடைச்ச ஃப்ராக்மெண்ட்ஸை டிஎன்ஏ ப்ராப்ஸில் எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிஎன்ஏ ப்ராப்ஸ் அப்படிங்கிறது என்னது, pieces of synthetic DNA that were made radioactive and that bound to the fragment. So இப்போ radioactive processல synthesize பண்ண DNA, synthetic DNA not present in a living organism. இப்போ living organismல present ஆகக்கூடிய DNA particle கிடையாது. So it is obtained by synthetically. That is which is made as radioactive. So அந்த radioactive convert பண்ண synthetic DNA that bound to the fragment. So the fragment is obtained from the nylon sheet. அப்போ அந்த nylon sheetல கிடைச்ச ஃப்ராக்மெண்ட்ஸ் என்ன ஆகுது, will undergo ஆட்டோ ரேடியோகிராஃபி. ஸோ ஆட்டோ ரேடியோகிராஃபி எப்படி பண்ணுறோம், இந்த பீஸ் ஆஃப் சிந்தட்டிக் டிஎன்ஏ தட் வேர் மேட் ரேடியோ ஆக்டிவ், அது ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ண டிஎன்ஏவை ரேடியோ ஆக்டிவ் பண்ணி தட் ஆர் பவுண்டட் டு த ஃப்ராக்மெண்ட்ஸ் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரஸில் கிடைச்ச ஃப்ராக்மெண்ட்ஸோட காப்பி பண்ணுறோம். ஸோ எ பீஸ் ஆஃப் எக்ஸ்ரே ஃபில்ம் வாஸ் தென் எக்ஸ்போஸ்டு டு த ஃப்ராக்மெண்ட். அப்போ இந்த பீஸ் ஆஃப் எக்ஸ்ரே ஃபில்ம், இந்த நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஆட்டோ ரேடியோகிராஃபிக் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறோம், எ பீஸ் ஆஃப் எக்ஸ்ரே ஃபில்ம் வாஸ் தென் exposed to the fragment. So அந்த fragmentல expose பண்ணுறோம். X-ray film is exposed on the fragments and a dark mark was produced at any point where a radioactive probe had become attached. அப்போ இந்த radioactive probe எங்கெல்லாம் போய் attach ஆயிருக்கோ அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு dark mark produce ஆகுது. A dark mark was produced at any point where a radioactive probe had been attached. அப்போ அந்த radioactive probe எங்கே போய் attach ஆயிருக்கு, that were attached to the DNA bound to the fragment. ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட்டில் போய் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃப்ராக்மெண்ட்டில் தான் பவுண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன பண்ணுறோம், எக்ஸ்ரே ஃபில்மில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ வி கெட் எ டார்க் மார்க் at any point where a radioactive probe had become attached. So radioactive probe எங்கே போய் அட்டாச் ஆயிருக்கோ அந்த இடத்துல என்ன இருக்குது, டார்க் மார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. The resultant pattern of marks could then be compared with other samples. ஸோ அப்போ கிடைச்ச விதம் என்னது, DNA finger printing which is compared to the other samples are obtained. ஸோ அந்த யாரை சஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த சஸ்பெக்டட் பீப்புள்ஸோட பேட்டர்ன் கூட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கூட எது மேட்ச் பண்ணுறோம், வி கெட் த எவிடன்ஸ். ஸோ த எவிடன்ஸில் கிடைச்ச டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் மேட்ச்டு வித் த சஸ்பெக்டட் ஒன்னோட ஃபிங்கர் பிரிண்டிங் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கூட மேட்ச் பண்ணுறோம். ஸோ த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்லைட் சீக்வன்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ த ஸ்லைட் சீக்வன்ஸ் டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் த பேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ த பேஸஸ் தானே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொன்னோம். ஸோ த டிஎன்ஏ இஸ் having the bases. So sequence of bases, nitrogenous bases attached ஆயிருக்கும், adenine, guanine, cytosine, thymines are arranged. So there is a slight sequence difference present ஆயிருக்கும். அந்த base arrangementல என்ன இருக்குங்க, sequence difference present ஆயிருக்கும். So the single base pair changes, any one தான் change ஆயிருக்கு. ஏன்னா 99.9% are similar same but differs only by 0.1%. 0.1% மட்டும் தான் என்ன இருக்கும், வேரியேஷன் இருக்கும். அதுதான் slight sequence difference. அப்போ ஏதாவது ஒரு பேரில் மட்டும் அந்த sequence difference present ஆயிருக்கும். So that is between the individuals. So the DNA fingerprinting is based on slight sequence difference. So slight sequence difference means the arrangement of bases in DNA strand. அந்த DNA strandல arrangement baseோட arrangement எப்படி இருக்கு, அதில் ஒன்றில் மட்டும் டிஃபர் ஆயிருக்கு between an individuals because it's not same for all the human. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி present ஆயிருக்காது. It must be change. ஒரு 0.1% எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ தட் த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் ஹைலி ஸ்பெசிஃபிக் அண்ட் ஹைலி சென்சிட்டிவ் அண்ட் மோர் அக்யூரேட் மெத்தட். ஸோ இதோட டயக்ராம் புக்கில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இங்கே எப்படி நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக இதை நம்ம ரீட் பண்ணுமோ தட் வாஸ் கிவன் இன் அவர் புக். ஸோ அது புக்கில் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா அந்த புக்கில் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். Biological functions of nucleic acid. So in addition to their roles as the subunits of nucleic acids, nucleotides have a variety of other functions in every cell such as. So நம்ம இந்த nucleic acids என்ன சொல்லியிருக்கோம், the two types of nucleic acids are present. So one is DNA and RNA. So இந்த nucleic acidsல என்ன சொல்லியிருக்கோம், the number of nucleotides will combine to form nucleic acid. நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் இருந்தால் எதை ஃபார்ம் பண்ணுது, நியூக்ளிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணுது. ஸோ தட் நியூக்ளியோடைட்ஸ் ஹாவ் எ வெரைட்டி ஆஃப் அதர் ஃபங்க்ஷன்ஸ் இன் எவ்ரி செல். ஸோ ஒவ்வொரு செல்லையும் எப்படி இருக்கும், இந்த நியூக்ளியோடைட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் பிஹேவ் பண்ணும். ஸோ நியூக்ளியோடைட்ஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் செல். அப்போ ஒவ்வொரு செல்லையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை ஒபே பண்ணும். The first one is energy carrier. The nucleotide will act as an energy carrier, that is adenosine triphosphate. Adenosine
triphosphate. So the adenosine triphosphate என்ன பண்ணுது, which captures chemical energy obtained from the breakdown of food molecule. So the chemical energy carriers, the chemical energy எப்படி கிடைக்குது, by the digestion of food. So food molecule digest பண்ணுறதுனால தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. From breakdown of food molecules and release it to an fuel to other cellular process. அப்போ ரிமைனிங் செல்ஸில் நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்காக ஏன்னா அது இந்த இடத்துல அடினோசின் ட்ரைபாஸ்பேட் captures chemical energy. ஸோ அப்போ அந்த digestion of food moleculesல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எனர்ஜியை ATP absorbs, கேப்சர் பண்ணிக்குது, and it release to the other cellular process. அப்போ ரிமைனிங் அதர் செல்லுலாம் என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. So that it act as a energy carrier. So adenosine triphosphate absorbs the energy, chemical energy from the breakdown of the food molecules and release into another cellular process. So மற்ற செல்ஸில் ரிலீஸ் பண்ணுது for the other cellular processக்காக. This is a structure for adenosine triphosphate. ஸோ நம்ம நியூக்ளியோடைட் அப்படின்னாவே என்னென்னு சொல்லிட்டோம், நியூக்ளியோடைட் அப்படின்னாவே பேஸ், சுகர் அண்ட் பாஸ்பேட், பேஸ், சுகர் அண்ட் பாஸ்பேட். ஸோ இந்த த்ரீ காம்பனண்ட்ஸும் கம்பைன்ட் ஆயிருந்தால் தான் என்னது நியூக்ளியோடைட். ஸோ திஸ் இஸ் த பேஸ் அடினைன், 6 மெம்பர் ரிங்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ நைட்ரோஜினியஸ் பேஸ் அடினைன். தென் சுகர், பென்டோஸ் சுகர். ஸோ பென்டோஸ் சுகர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அண்ட் பாஸ்பேட் குரூப் இஸ் ப்ரெசென்ட். So the nucleotide, the phosphate phosphodiester linkage is formed between the 3' of nitrogenous base and OH group of the 5' group னு சொன்னோம் இல்லையா. This is the 5th carbon. இப்போ 5th carbonல இருக்க OH group கூட சேர்ந்து என்ன ஆகுது, phosphodiester bond ஃபார்ம் பண்ணுது, phosphodiester bond ஃபார்ம் பண்ணுது. So this is the structure for adenine, nitrogenous base, and this is a pentose sugar. The last one is phosphate group. So the molecule without phosphate group is known as a nucleoside. So the nucleoside with phosphate. So phosphate இல்லாத இந்த portion என்ன சொல்லலாம், nucleoside. So along with the nucleoside, the phosphate group is present. It is a nucleotide. So it is one of the nucleotide. That nucleotide is adenosine triphosphate. Its function is energy carriers. So it captures the energy from the breakdown of the food molecule and carry it and release it to the other cellular process. The second property is components of enzyme cofactors. So coenzyme A, NAD+ and FAD. So இந்த coenzyme A நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த coenzyme A இதோட ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம், pantothenic acid will act as a coenzyme. ஸோ இந்த pantothenic acid அப்படிங்கிறது என்னது, vitamin B5 is known as a pantothenic acid. அதோட ஃபங்க்ஷன்ஸ்லேயும் நம்ம பார்த்துருக்கோம், பார்ட் ஆஃப் கோஎன்சைம் A in carbohydrate protein and fat metabolism. ஸோ அப்போ கோஃபேக்டராக யூஸ் ஆகுது, என்சைம் கோஃபேக்டராக பிஹேவ் பண்ணுது. ஸோ கோஎன்சைம் A and NAD+ and FAD. ஸோ இதுவாக பிஹேவ் பண்ணுது. ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஃபார் திஸ் நியூக்ளியோடைட்? அப்போ இந்த நியூக்ளியோடைடோட ஸ்ட்ரக்சர் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? ஸோ அடினைன், அடுத்து என்ன இருக்குது, one of the sugar molecule with a phosphate linkage. So it is a nucleotide. So இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம், 3' phosphoadenosine diphosphate. ஸோ இது அடினைன். ஸோ சுகரில் எங்கே இருக்குது, 3rd கார்பனில் பாஸ்பேட் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 3' பாஸ்போ 3rd கார்பனில் பாஸ்பேட் குரூப் இருக்குது. அண்ட் அடினோசின் ப்ரெசென்ட், அடினைன்லேருந்து பாண்டை ஃபார்ம் பண்ணால் அடினோசின் சொல்கிறோம். ஸோ 3' phosphoadenosine diphosphate. ஏன்னா இங்கே ஒரு பாஸ்பேட் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ தட் 3' PADP. ஸோ இந்த இடத்துல பிங்கிறது என்னது, phosphoadenosine diphosphate. Next one, pantothenic acid. That is binded to the nucleotide is binded to the pantothenic acid. இது one of the nucleotide. இப்போ நியூக்ளியோடைடோட டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். இது நியூக்ளியோடைட். தட் நியூக்ளியோடைட் இஸ் பைண்டட் வித் த pantothenic acid கூட பைண்ட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் இட்ஸ் பைண்டட் வித் பீட்டா மெர்காப்டோஎத்திலமைன். ஸோ the NH group attached on first carbon, alpha carbon, the second one is beta. ஸோ அந்த பீட்டா கார்பனில் என்ன இருக்குது, சல்ஃபர் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த சல்ஃபர் SH குரூப் என்ன சொல்லலாம், மெர்காப்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பீட்டா கார்பனில் SH குரூப் இருக்குன்னா பீட்டா மெர்காப்டோ எத்தில், 2 கார்பன் இருக்கனால எத்தில் அமீன், பீட்டா மெர்காப்டோ எத்தில் அமீன். ஸோ இந்த என்சைமோட கோ என்சைம் நம்ம எப்படி இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஸோ த ஹெட் போர்ஷன், த 3' phosphoadenosine diphosphate is known as head.
ஸோ இந்த கோனோ என்சைமை 3 parts 3 காம்போனண்ட்டாக டிவைட் பண்ணலாம், ஹெட், பாடி அண்ட் டெய்ல். ஸோ the nucleotide is act as a head. So pantothenic acid is a body and beta mercaptoethylamine is a tail. So beta mercaptoethylamine is a tail. So இதில் என்னது, the non-protein activate some coenzyme, some enzymes activate பண்ணுது. The next function is chemical messengers. Next function is chemical messengers. So the chemical messenger is one of the function of nucleotide. So example, cyclic AMP. Example, cyclic AMP. So cyclic AMP means adenosine monophosphate. Adenosine monophosphate. அது cyclicனால C னு கொடுக்கலாம், இல்லை cyclicங்கிற full formலையும் கொடுக்கலாம். So adenine. So adenine is binded with the pentose sugar with phosphate. ஸோ பென்டோ சுகர் பாஸ்பேட் கூட பைண்ட் ஆயிருக்கு. ஸோ எனர்ஜி கேரியராக ப்ரெசென்ட் ஆயிருக்கும் போது இதே தான். பட் ஃபிஃப்த் கார்பனில் இருக்கிற ஹைட்ராக்சில் குரூப் கூட மட்டும் என்ன இருக்குது, இண்டிவிஜுவலாக பாஸ்பேட் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இன் when it acts as a chemical messenger, the phosphate group which makes a 2 bond at the 5th carbon and 3rd carbon. So 5th carbon கூட 3rd carbonலையும் இந்த phosphate group என்ன ஆகுது, which makes a bond. But in energy carrier which makes a phosphate group which makes a bond with the 5th carbonல மட்டும்தான் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. So here it forms a cyclic structure. So the ring is completed. So in that phosphate group என்ன ஆகுது, which makes a complete cyclic structure with pentose sugar. Pentose sugar கூட ஒரு complete cyclic structure form பண்ணுது. So that it is called as a cyclic AMP. So that is cyclic adenosine monophosphate. Adenosine 3-5- cyclic. அந்த cyclic structure எங்கே ஃபார்ம் ஆகுது, 3rd carbonலையும் 5th carbonலையும் ஃபார்ம் ஆகுது. So 3-5- cyclic monophosphate. Cyclic monophosphate. It acts as a chemical messenger. So the nucleic acid is the monomer of nucleotide. Nucleic acid is the polymer of nucleotide. So the number of monomers of nucleotides combined to form a nucleic acid. So the nucleotide having a different functions depending on their cell. So எந்த செல்ல present ஆயிருக்கோ அதை depend பண்ணி different properties, different functions obey பண்ணுது. One is energy carrier and components of enzyme cofactor and chemical messenger. The next one is hormones. So the hormone is an organic substance that is secreted by one tissue. So in the hormone it's an organic compound, it is secreted by one tissue. ஒரு டிஷ்யூலேருந்து செக்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம், இட் மே பி எ பெப்டைட் ஆர் ஸ்டீராய்டு. ஹார்மோன்கிறது என்னவா இருக்கலாம், இட் மே பி எ பெப்டைட் ஆர் ஸ்டீராய்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். அண்ட் ஹார்மோன் இட் லிமிட்ஸ் த பிளட் ஸ்ட்ரீம் and induces the physiological response in other tissues. So அந்த physiological response அப்படிங்கிறது என்ன, it may be a growth and metabolism. எக்ஸாம்பிள் வந்து growth and metabolism. ஸோ இப்போ ஒரு லிவிங் திங்ஸோட க்ரோத்தையோ அதோட மெட்டபாலிசம் அதில் நடக்கூடிய ரியாக்ஷன்ஸையோ செல் ரியாக்ஷன்ஸையோ கண்ட்ரோல் பண்ணுறது எது, ஹார்மோன்ஸ். ஸோ இட் லிமிட்ஸ் த பிளட் ஸ்ட்ரீம். ஸோ பிளட்லோட லெவலில் பிளட் ஃப்ளோயிங் லெவல், பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் இன்டியூசஸ் த ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் இன் த அதர் டிஷ்யூஸ். அப்போ இது ஜென்ரேட் ஆகிறது ஒரு இடத்துல, இதில் எங்கே ரெஸ்பாண்ட் பண்ணுது, விச் கண்ட்ரோல் ஆன் அதர் டிஷ்யூஸ், இன்னொரு டிஷ்யூஸ்க்கு ரிலீஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுது. And it is an intercellular signaling molecule, which convert the signals, which carry the signals, receive the signal. அப்போ it receives the signal or transport the signal from one cell to another cell. அப்போ சிக்னலை ரிசீவ் பண்ணி இன்னொரு செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இட் இஸ் an intercellular signaling molecule. It is an intercellular signaling molecule. So next one, endocrine glands. So signaling molecule I பண்ணு. So virtually every process in a complex organism is regulated by one or more hormones. அப்போ நம்ம பாடியில் நடக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே, இந்த காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் ஒவ்வொரு ரியாக்ஷனுக்குமே எதனால் ரெகுலேட் பண்ணுது, எதனால் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா ஒன் ஆர் மோர் ஹார்மோன்ஸ். ஸோ த ஹார்மோன்ஸ் விச் கண்ட்ரோல்ஸ் த ரியாக்ஷன், பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் எனி ப்ராசஸ், எனி மெட்டபாலிசம் தட் அக்கர் இன் அவர் பாடி இஸ் கண்ட்ரோல்டு பை ஹார்மோன்ஸ். So for example, maintenance of blood pressure, blood volume and electrolyte balance. So embryogenesis, hunger, eating behavior, digestion. So very few only are given. ஸோ நம்ம பாடியில் நடக்கூடிய எந்த ப்ராசஸாக இருந்தாலும் சரி, ஈவன் அவர் ஆக்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் சரி, தட் ஆர் கண்ட்ரோல்டு பை ஹார்மோன்ஸ். அது சம் ஆஃப் த ஹார்மோன்ஸ் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ endocrine glands which are special groups of cells makes hormones.
So endocrine glands அப்படிங்கிறது which are special groups of cells makes hormones. அந்த ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் gland என்னது endocrine glands. So the endocrine glands, so the major endocrine glands that are secrete the hormones are pituitary, pineal, thymus, thyroid, adrenal glands and pancreas. Those are the major endocrine glands that are makes hormones. அப்போ endocrine glands are maximum, it's a special group of cells makes hormones. Hormones ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய important glands. ஸோ அதில் எந்தெந்த கிளான்ஸில் அதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா pituitary, pineal, thymus, thyroid, adrenal glands and pancreas. So in addition, men produce hormones in their testes and women produces them in their ovary. So men எதில் produce பண்ணுறாங்க hormones in the testes. So testes and women produce them in their ovary. So chemically, hormones may be classified as either protein or steroid. So chemically, நம்ம hormones எப்படி classify பண்ணலாம்? It may be a steroid or steroids or proteins. ஒன்று steroids இருக்கலாம் or proteins இருக்கலாம். So the starting hormone is an organic substance. It may be example peptide or steroid. So peptide it's a protein which is present in a protein. அதனால அங்க peptide or steroid னு கொடுத்து இந்த இடத்துல chemical classify பண்ணும்போது என்ன கொடுத்திருக்காங்க protein or steroid. So both are one. So hormones are classified according to the distance over which they act as a endocrine, paracrine, autocrine hormones. So hormones எதை வச்சு classify பண்றோம்? So hormones are classified according to the distance over which they act. So எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ஹார்மோன்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஸோ எங்கே அது சிந்தசைஸ் ஆகுது. ஸோ அந்த சிந்தசைஸ் ஆகக்கூடிய பிளேஸ்லேருந்து எங்கே அது ஆக்ட் பண்ணுது. ஸோ அந்த டிபெண்டிங் ஆன் த டிஸ்டன்ஸ் ஓவர் விச் தே ஆக்ட் as it is classified as endocrine, paracrine and autocrine hormones. Endocrine, paracrine and autocrine hormones. So first one, endocrine hormones. So endocrine hormones act on cells distance from the site of release. Distance from the site of release. So இது endocrine cell ஓட example கொடுத்திருக்காங்க. So one of the diagram. So the endocrine cells which produces the endocrine hormone. So இதெல்லாம் endocrine cells. So இந்த ஒரு ஆர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கு அவுட் சைடில் ஸ்பியர் கொடுத்திருக்காங்க இல்லையா. Those are the endocrine cells. So these three are endocrine cells. These endocrine cells which release the endocrine on the bloodstream. So இந்த ஆர்க்ல என்ன இருக்கு? blood stream move ஆகுது. So இந்த blood streamல release பண்ணுது. The endocrine cell which produces the endocrine hormones. That hormones are released through the bloodstream. Bloodstreamல release பண்ணுது. So hormone molecules is passed through the bloodstream and attain and reach the target cells. அப்போ endocrine cell ரிலீஸ் பண்ணுது. அது டைரக்டாக டார்கெட் செல் எங்கே போய் ரீச் ஆகணுமோ அதில் போய் ரீச் ஆகலை. இட் ரிலீசஸ் டு த blood stream and reach the target cell. அப்போ அது synthesize ஆகிறது ஒரு place with a very long distance it reaches the target cell. So that is endocrine hormones. So endocrine hormones means act on cells distance from the site of release. அப்போ அது ரிலீஸ் ஆகக்கூடியதுலேருந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் என்ன ஆகுது ஆக்ட் பண்ணுது. So example, insulin and epinephrine are synthesized and released in the bloodstream by specialized ductless endocrine glands. So இது எதனால synthesize ஆகுது? ductless endocrine glandனால synthesize ஆகுது and released through the bloodstream. எதில் ரிலீஸ் பண்ணுறாங்க? bloodstreamல ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கோம். ஸோ endocrine cells which releases the endocrine hormones through the bloodstream and reaches the target cell. target cell reach பண்ணுது. The second one is paracrine hormones. Second one is paracrine hormones. So in paracrine hormones is also known as local mediators. Local mediators. அப்போ nearby. So இது டிஸ்டன்ஸில் இருக்குது, இது நியராக இருக்குது. அதான் local mediators. So act on cells close to the cell that released them. ஸோ எங்கே ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு ரொம்ப க்ளோஸாகவே ஆக்ட் பண்ணுது அப்படின்னா என்னது? paracrine hormones. So act on cells close to the cell that released them. ஸோ எதுக்கு க்ளோஸாகவே? தட் ரிலீஸ்டு தெம் எங்கே ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு க்ளோஸாகவே என்னது ஆக்ட் பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிள் இன்டர்லுக்கின் 1 இட் இஸ் given as IL-1. ஸோ இந்த paracrine இது கொடுத்துருக்காங்க பாரு. these are the 3 cells. So the middle cell which produces the paracrine hormones. The middle cells which produces the paracrine hormones. That paracrine hormones are released from the middle cell and act on the closest cell. அப்போ அதோட நியர்பையில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய செல்ஸில் என்ன பண்ணுது? ஆக்ட் பண்ணுது. ஸோ ஆக்ட் ஆன் செல்ஸ் க்ளோஸ் டு த செல் தட் ரிலீஸ்டு தெம். எக்ஸாம்பிள் இன்டர்லுக்கின் 1 தட் இஸ் அ paracrine ஹார்மோன். ரொம்ப க்ளோஸாகவே ஆக்ட் பண்ணுச்சுன்னா அது என்னது? paracrine ஹார்மோன்ஸ்.
Then autocrine hormones. So autocrine hormone means act on the same cell that released them. autocrine அதுக்குள்ளே என்ன பண்ணுது ஆக்ட் பண்ணிக்குது. ஸோ எங்கே ரிலீஸ் ஆகுதோ அதே செல்லே ஆக்ட் பண்ணுறதா என்னது autocrine hormones. எக்ஸாம்பிள் interleukin 2. ஸோ IL-2. This is the autocrine hormones. So in the autocrine hormones, this is cell that releases the autocrine hormones which act on the same cell. அப்போ அதே செல்ல தானே ஆக்ட் பண்ணுது. ஸோ இட் இஸ் the autocrine hormones. So the hormones are classified according to the distance over which they act as an endocrine, paracrine and autocrine. So எவ்வளோ தூரம் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ endocrine hormones act on cells distance from the site of release and paracrine hormones act on cells close to the cell that releases on them and autocrine hormones act on the same cell that released them. autocrine hormones என்ன ஆகுது அது எங்கே ரிலீஸ் ஆகுதோ அதுலேயே ஆக்ட் பண்ணுது.